யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. திருக்குறளில் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் உலகு என்ற சொல் எடுத்தாளப்படுகின்றது. திருக்குறள் ஒரு உலக பொதுமறை. நாடு கடந்து, கடல் கடந்து, கண்டம் கடந்து உலகளாவிய பார்வை கொண்டது திருக்குறள். இது ஒரு மதத்திற்கோ, மொழிக்கோ, இனத்திற்கோ, நிறத்திற்கோ, ஜாதிக்கோ சொந்தமானது என யாரும் கொண்டாடிவிட முடியாது. முதல் குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அடுத்து தொடர்ந்து வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற்பாற்று. தானம் தவமிரண்டும் தங்கா வேனுலகம் வானம் வழங்காதெனின். நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தினும் மானப் பெரிது. உலகத்தொடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலகார். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொள்ளோ உலகு. புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்பிறவின் நல்ல பிற. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறி வாழத் திரு. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல். அருளிலார்க்கு அவ்வுலகமில்லை பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லார்க்கு யாங்கு. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். நெருநல் உளனொருவன் இன்றல்ல என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு. எவ்வது உறைவது உலகம் உலகத்தொடு அவ்வது உறைவது அறிவு. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாற் செய்யின். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. குடிதழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியே நிற்கும் உலகு. கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். விரைந்து தொழிற்கேற்கும் ஞாலம் நிறந்தெனிது சொல்லுதற் வல்லார் பெறின். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அலகையா வைக்கப்படும். பகைநற்பார் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகமைக்கண் தங்கிற்று இவ்வுலகு. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதென்றேல் மண்புக்குள் மாய்வது மண். குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகதாற்றாது எழுவாரையெல்லாம் பொறுத்து. இறப்பார் இலாயின் ஈர்நன் மாஞாலம் மரப்பாவை சென்றுயிர் தற்று. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகு இற்றையான். இப்படி 70க்கு மேற்பட்ட இடங்களில் உலகு என்ற சொல் எடுத்தாளப்படுகின்றது. நமக்கு இருப்பது ஒரு உலகம். நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள், ஒரு குடும்பம். அனைவருக்கும் இருப்பது ஒரே ஒரு எதிர்காலம். இதை உணர்ந்து திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தை பொறுத்த உளவில் என்னுடைய உடல் மாதிரி. இந்த உடல் ஒரு உலகம். இங்க அடிபட்டா எங்க நெறிக்கட்டுது, இங்க கட்டுது. அதே மாதிரி நான் விடக்கூடிய மூச்சுக்காற்று, நீங்கள் விடக்கூடிய மூச்சுக்காற்று அந்த இடத்திலேயே இருப்பதில்லை. அது உலகத்தை சுற்றி வருகின்றது. சென்னையில் இருக்கக்கூடிய கடல் நீர் உலகத்தை சுற்றி கொண்டு இருக்கின்றது. அதுவும் அதே இடத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவது இல்லை. உக்ரைனில், ரஷ்யாவில், இஸ்ரேலில், ஈரானில் விழக்கூடிய குண்டு முதலில் அவர்களை பாதிக்கும். காலப்போக்கில் ஒட்டுமொத்த உலகையும் பாதிக்கும். ஆகவேதான் இந்த உலகம் என்பது ஒரு அலகு என கணக்கில் கொள்ளப்பட்டு திருக்குறள் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த திருக்குறளை பொறுத்த அளவில்